ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்பத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய 8வது மாத கர்ப்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் மந்த் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். 1வது மாதத்துலேருந்து 7வது மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தை எப்படி வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவுகள், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், இதை எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அதை மந்த் சீரீஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் 8வது மாதத்தில் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக நீங்கள் இன்னுமே என்ன உணவுகளை எடுத்துக்கணும், இந்த மாதத்துலேருந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றியும், இந்த 8வது மாதத்துலேருந்து நீங்கள் எதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ப்ரெக்னன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோனே சொல்லலாம். ஏன்னா இது 8வது மாதம், அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாதம். முக்கியமாக இந்த 8வது மாதங்களுக்கு மேலே தாய்க்கு நிறைய உடல் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த உடல் மாற்றங்களுக்கான சொல்யூஷனுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை இயர்லி ப்ரெக்னன்சியாக இருக்கக்கூடிய கர்ப்ப காலத்திலே நீங்கள் சரி செஞ்சாதான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய டிப்ரெஷனுக்கு போகாமல் நீங்கள் தடுக்க முடியும். அது எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கூட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்தில் தான் உங்கள் குழந்தை உங்களை பார்க்குறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் உங்கள் குழந்தைய வாங்குறதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய வீக் பை வீக், மந்த் பை மந்த் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், உங்கள் டாக்டர்கிட்ட ஒவ்வொரு செக்கப்லையும் கேட்க வேண்டிய கேள்விகள், தாய்க்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்றத பற்றியும், இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வீடியோஸுமே உங்கள் ப்ரெக்னன்சியை நேச்சுரல் டெலிவரி ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த 8வது மாத கர்ப்பம் அப்படிங்கிறப்ப உங்கள் குழந்தை அப்படின்றவங்க 31 வாரத்துலேருந்து 35 வாரங்களுக்கு இடைப்பட்ட கால அளவில் இருப்பாங்க. உங்கள் குழந்தையுடைய நீளம் சொல்லி பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்கள் குழந்தை நீளமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தையுடைய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கிலோலேருந்து 2.5 கிலோ அளவுக்கு உங்கள் குழந்தை இந்த 8வது மாதங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தையோடைய உருவம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்னும் உங்கள் குழந்தைக்கு என்ன பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய நுரையீரலும் குழந்தையுடைய மூளை செயல்பாடுகளும் தான் பேலன்ஸ்டாக இருக்கும். மற்றபடி குழந்தை முழு வளர்ச்சி அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பாங்க. இந்த 8வது மாதத்தில் உங்கள் குழந்தையோடைய கிட்னி அப்படிங்கிறது செயல்படுற கண்டிஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது இந்த 8வது மாதங்கள்லேருந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வாரத்துக்குமே உங்கள் குழந்தை 400% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வெயிட் அப்படின்றதுல. அதாவது இந்த 8வது வாரங்களுக்கு மேலே ஒவ்வொரு வாரத்தை நீங்கள் கிராஸ் பண்ணும் பொழுது உங்கள் குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது 400 கிராம் அளவுக்கு அப்ராக்சிமேட்டடாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பேபியோடைய மூளை செயல்பாடுகள் எல்லாமே வேகமாக வளர தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் பேபியை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி முடிகள் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். அதாவது 5வது மாதத்தில் உங்கள் குழந்தையை சுற்றி லானுகோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லி தோலால், அதாவது முடியாலான ஒரு தோலால் உங்கள் குழந்தை மூடப்பட்டு இருப்பாங்க. அந்த முடி எல்லாமே உதிர ஆரம்பிக்கும் இந்த 8வது மாதங்கள் அப்படின்றப்ப. இந்த 8வது மாதத்தில் உங்கள் பேபி அப்படின்றவங்க பிங்க் கலருக்கு வந்திருப்பாங்க. இந்த முடியெல்லாம் உதிர்ந்துருச்சு அப்படின்னா உங்கள் குழந்தை டெலிவரி ஆகும் பொழுது ஏன் பிங்க் கலரில் இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இதுதான். உங்கள் குழந்தையுடைய கண் அப்படிங்கிறது திறந்து மூடக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்க இந்த 8வது மாதத்தில். குழந்தையால் லைட்டு, சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சூடு அண்ட் குளிர்ச்சி, இது எல்லாத்தையுமே உணரக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தை அப்படின்றவங்க இந்த 8வது மாதத்தில் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க உங்களுடைய வாய்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஹார்ட் பீட்டை உங்கள் குழந்தை கேட்பாங்க. உங்கள் வாய்ஸ் எது அப்படின்னு சொல்லி பிரித்து உணர்றதுக்கு, மற்றவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸை உங்கள் குழந்தையால் இந்த 8வது மாதங்கள்ல இருந்து உணர முடியும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பொசிஷன் அப்படிங்கிறது இந்த 8வது மாதத்தில் சேஞ்ச் ஆகும். அதாவது குழந்தையோட தலைப்பகுதி உங்களுடைய மேல் வயிற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி உங்களோட அடிவயிற்று பகுதிக்கு வந்து உங்கள் இடுப்பெலும்பில் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு தயாராகக்கூடிய ஸ்டேஜில் இந்த 8வது மாதத்தில் குழந்தையோட தலை அப்படிங்கிறது திரும்பி இருக்குன்னு சொல்லலாம்.
இந்த 8வது மாதங்களுக்கு மேலே தாய்க்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த மாற்றங்களை இந்த 8வது மாதங்கள்ல இருந்தே நீங்கள் சரி செய்கிறது நல்லது. இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் வர்றதுக்கு ரொம்ப காரணமாக அமையலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய்க்கு வந்து எப்படி பேபிக்கு ஒவ்வொரு வாரமும் 400 கிராம் இன்க்ரீஸ் ஆகுதோ, தாய்க்கும் 450 கிராம் அப்படிங்கிறது அவங்க வெயிட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. உடம்புல ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் ப்ராப்ளம், மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமப்படுறது, கை கால் மூட்டுக்கள் வலி எல்லாம் அதிகமாக இருக்கும். பேக் பெயினும் அதிகமாக இருக்கும். வயிறு பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயிறு இழுத்து பிடிச்சிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னா காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த தோல் பகுதி எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள். சில நேரம் வந்து தலை சுற்றல் அப்படிங்கிறது இந்த 8வது மாதங்களுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேபியோட வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே இருக்க பிளாடர் அது ரொம்ப அழுத்துறதுனாலையும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. அடிக்கடி யூரின் போகிறோமே அதனால தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை வாழ்கிறதுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அவசியம். அது சரியான அளவுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு சராசரியாக நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே தான் இருக்கணும். குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது இந்த 8வது மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். குழந்தை பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். சிலருக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஒரு மாதிரியான இடுத்து பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் மார்க்கையும் அதில் ஏற்படக்கூடிய அரிப்பையும் தவிர்க்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வயிற்று பகுதியில் ஆலிவ் ஆயிலோ இல்லை அப்படின்னா நல்லெண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க. கை கால் பிடிப்புகள் அப்படிங்கிறது இந்த 8வது மாதங்களில் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வெரிகோஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்புகள் எல்லாம் வெளியில் புடச்ச மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் இந்த குளிர்காலத்தில் எல்லாத்துலேயுமே சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கால்சியம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய நெயில் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த 8வது மாதங்களுக்கு மேலே. பல் ஈறுகளில் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பல் ஈரில் இரத்த கசிவு அந்த மாதிரி இருக்கும். கால்சியம் ரிச் உணவுகளை எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அயன் ரிச் உணவாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதை கொஞ்சம் க்யூர் பண்ண முடியும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது உங்களுக்கு இயல்பாக இருக்கும் இந்த கர்ப்ப காலத்தில். ஆனால் இந்த 8th மந்த்துக்கு மேலே ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்க விடாதீங்க. ஏன்னா அது பைல்ஸ் ப்ராப்ளமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி ரொட்டீன் ஃபுட்டில் ஃபைபர் ரிச் உணவுகளாக எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு கொய்யாப்பழம் அண்ட் ஹைட்ரேட்டடாக உடம்பு வச்சுக்கோங்க. உங்கள் உடலுக்கு தேவையான கீரை வகைகள், காய்கறிகள் எல்லாமே சாப்பிடுங்க. ஏன்னா இது ஹார்மோன் இம்பேலன்ஸை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஹார்மோன் மாற்றத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனுடைய மாற்றத்தினால உங்கள் பிரெஸ்ட்டில் நிறைய சேஞ்ச் ஏற்படும். ஆனால் இந்த 8வது மாதங்களுக்கு மேலே பிரெஸ்ட்டில் லீக்கேஜ் இருக்கும். அதாவது தாய்ப்பால் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8வது மாதத்தில் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருமுறப்பையும் சரி இல்லை தும்முறப்பையும் சரி உங்களுக்கு வந்து சிறுநீர் லீக்கேஜ் இருக்கும். ஏன்னா பிளாடரை அழுத்துறதுனால உங்கள் குழந்தை வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறுநீர் வெளியேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா பனிக்குட நீர் லீக்கேஜ் ஆகுதா இல்லை சிறுநீர் லீக்கேஜ் ஆகுதுன்னு இந்த 8th மந்த்லேருந்தே நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டெலிவரிக்கான பெயின் எது அப்படின்றது தெரியும். டெலிவரி பெயின் பற்றி நான் 7 முக்கியமான அறிகுறிகள் பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலிவரி அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 8th மந்த்துக்கு மேலே உங்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் ப்ரெக்னன்சி பெல்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வெயிட் போட்டுறாதீங்க. அதே மாதிரி வெயிட் அதிகமாக நீங்கள் தூக்குற மாதிரியான வேலைகளை இந்த 8th மந்த்தில் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாருங்கள். ஆனால் ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் தூங்கியிருக்கணும். ஏன்னா இன்னும் மாதங்கள் அதிகரிக்க, அதாவது 9வது மாதம்னா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே இருக்கவே இருக்காது. அதனால நீங்கள் தூங்காமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூங்க பாருங்கள். கரெக்டாக நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இடுப்பு சுற்றி தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணுங்கள். அதாவது வெது வெதுப்பான சுடு தண்ணி வந்து உங்களுக்கு இடுப்புக்கு கீழே ஊற்றிட்டு படுத்திங்க அப்படின்னா நல்ல உறக்கம் வரும். பேக் பெயின், கை கால் வலி இது எல்லாமே ரிடியூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி, வயிற்று பிடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கர்ப்ப காலத்தில் டாக்டர்கிட்ட முக்கியமாக இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா போயிடுங்க. வயிற்று வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ, வயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தாலோ, அதே மாதிரி லைட் ப்ளீடிங் இருந்தாலோ உடனே டாக்டரை பார்த்துருங்க. நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னா இது
எல்லாமே ப்ரீவியஸில் வரக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது. குழந்தைக்கு இனிமே வந்து குழந்தைக்கு எதுவும் ஃபால்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா சிம்டம்ஸும் வரும். உங்களுக்குரிய ஃபால்ட் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த 8th மந்த்லேயே டெலிவரி பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன இது பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பேபி கேரிங் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பேபியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. உங்கள் குழந்தைகிட்ட அதிகமாக பேசுங்க. வயிற்றில் அடிக்கடி டச் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய டச்சிங் அண்ட் உங்களுடைய வாய்ஸை உங்கள் குழந்தை அதிகமாக நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பிபி லெவல், சுகர் லெவல், தைராய்டு லெவல் இது எல்லாமே எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு இனிமேல் ஒவ்வொரு மந்த் செக்கப்பும், அதாவது அடுத்தடுத்த செக்கப்பு 1 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து உங்கள் டாக்டர் செக்கப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ செக்கப் அப்போ நீங்கள் பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, தைராய்டு எவ்வளோ இருக்குன்னு உங்கள் டாக்டரையும் சொல்லலிட்டனால நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது உங்கள் பிபி ஹை ஆர் லோவில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கில் அமையும். அதனால தான் இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த 8வது மாதத்தில் 34 வாரங்கள்லேருந்து 36 வாரங்களுக்கு இடையில முக்கியமான ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது உங்கள் குழந்தையோட க்ரோத் பற்றி பார்ப்பாங்க. இந்த ஸ்கேன் தான் உங்கள் குழந்தை எப்படி இருக்காங்க, அவங்களோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் எவ்வளோ இருக்குது, பேபியோடைய மூமெண்ட்ஸ்னால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும், உங்களுடைய குழந்தையோடைய பொசிஷன் எந்த பொசிஷனில், ஆன்டீரியாவா போஸ்டீரியாவா அப்படின்றத உங்கள் டாக்டர் எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படின்றதையும் இந்த ஸ்கேன் மூலியமாக தான் உங்கள் டாக்டர் குழந்தை ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. இதுதான் 8வது மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.